அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எக்ஸாக்டா ஒரே ஒரு இன்வெர்ஸா இருக்கும், மோர் தென் ஒன்று இருக்காது. சரிங்களா? அதுதான் அவங்க சொல்றாங்க. இன்வெர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, the inverse of any element in proof. Second property. Second property, the inverse of any elements of a proof is unique. Is unique. அப்போ பார்த்துங்க, எலிமெண்ட் நிறைய இருக்கும், பட் அது கரஸ்பாண்டிங்காக ஒரே ஒரு இன்வெர்ஸ் மட்டும் தான் இருக்கும். கரெக்டுங்களா? இன்வெர்ஸ் எத்தனை இருக்கும்? எவ்வளோ எலிமெண்ட் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு எவ்வளோ தான் இருக்கும்? சப்போஸ் இங்கே 2 இருக்குதுன்னா அதோட மல்டிபிகேஷன் இன்வெர்ஸ் என்னது 1/2, அதோட அடிஷன் இன்வெர்ஸ் என்னது -2. இந்த 2க்கு இது தவிர வேற ஏதாச்சும் இருக்கு போதா? அடிஷன் இன்வெர்ஸ்னா இது வரும், மல்டிபிகேஷன் இன்வெர்ஸ்னா இது வரும். இதை தவிர எதுவுமே இன்வெர்ஸ் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ 2 எடுத்துட்டா மல்டிபிகேஷன் இன்வெர்ஸ் என்னது 1/2, அடிஷன் இன்வெர்ஸ் என்னது -2. அப்போ ஒரே ஒன்று தான் இருக்கு தவிர நிறைய இருக்க சான்சஸ் கிடையாது. அப்போ அதுதான் வந்து யூனிக்ங்கிறாங்க. அது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க பார்த்துங்க. சேம் ஐடியா தான். யூனிக்னா என்ன பண்ண போறீங்க? 2 டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 2 ஈக்குவல் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை என்ன நடக்க போகுது? ப்ரூவ். லெட் G be a proof. அப்போ G be a proof என்னது? 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் ப்ரூஃப்ல. சரி, அடுத்து என்னது? லெட் A be a any element. Let A be a any element in G. Any element in G. Otherwise இது எப்படி எழுதலாம்னா, otherwise இப்படி எழுத போலாம். For every A in G. சரிங்களா? otherwise இந்த மாதிரி எழுதிக்கலாம். For every A in G. ஓகே, அப்போ இதுக்கு என்னது? எக்ஸாக்டா ஒரு இன்வெர்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன சொல்றோம்? யூனிக்குனால 2 இன்வெர்ஸ் எடுக்கிறேன். அப்போ என்னாச்சு? Let P, C be the 2 inverse elements of A. Be the 2 inverse element of எதுக்கு? A. 2 inverse element of A க்கு எழுதுறேன். அப்போ இந்த A க்கு எத்தனை இன்வெர்ஸ் இருக்குன்னு எடுக்கிறேன்? சப்போஸ் Bங்கிறது Cங்கிற 2 இன்வெர்ஸ் இருக்குதுன்னா நான் அசைன் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ எடுத்துட்டா நம்மளுடைய இன் G எழுதுங்க. இது இன்வெர்ஸ் ஆஃப் A இன் G. அப்படின்னா என்ன நடக்குங்க? இங்கே நடக்கிறது வந்து இன்வெர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ இன்வெர்ஸ்லாம் என்னது? A ஸ்டார் B ஈக்குவல் டு என்னது? இன்வெர்ஸ்லாம் நார்மல் இன்வெர்ஸ்லாம் எப்படிங்க? A ஸ்டார் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு ஈன்னு எழுதுவோம். இது இன்வெர்ஸ்லாம். நான் என்ன சொல்லிக்கிறேன்? பியும் சியும் இன்வெர்ஸ் எலிமெண்ட்டுன்ட்டேன். அப்போ இங்கே என்ன நடக்கும்? A இன்வெர்ஸ்க்கு பதிலாக பியும் அப்ளை பண்ணிட்டு ஒரு கேஸும், A இன்வெர்ஸ்க்கு சியும் அப்ளை பண்ணிட்டு செகண்ட் கேஸ் எழுதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்ளை பண்ணுறேன். B is inverse. ஃபர்ஸ்ட் கேஸில் B is inverse என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்? இந்த இன்வெர்ஸ்க்கு பதிலாக B ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கிறேன்? B is inverse சொல்லிக்கிறேன். அப்போ இன்வெர்ஸ் என்ன கிடைக்கும்? Eன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு என்னது? E. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அசீவ் பண்ணுறேன். இது வந்து B இன்வெர்ஸாக இருந்தா. அடுத்து என்னது? செகண்ட் கேஸ். C வந்து இன்வெர்ஸாக இருந்தா. செகண்ட் கேஸ் என்னது? C வந்து இன்வெர்ஸாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபார்முலா என்னது? A ஸ்டார் C ஈக்குவல் டு C ஸ்டார் A ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? E கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃப்ரம் 1 and 2 we get ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. ஃப்ரம் 1 and 2 we get. சரி, என்ன நடக்கும்? 1 and 2 அப்ளை பண்ணோம். சரி, இதில் ஏதோ ஒரு சைடு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நான் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவேன். இதுவும் இதுவும் ரெண்டு வேல்யூ என்ன இருக்குது? E இருக்குது. கரெக்டுங்களா? ரெண்டு ரைட் சைடு என்னது? E தான் இருக்குது. அப்போ E ஈக்குவல்னா இந்த வேல்யூ ஈக்குவல். சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 we have A ஸ்டார் B ஈக்குவல் டு E ஈக்குவல் டு A ஸ்டார் C. சரிங்களா? இதனால இந்த சைடு வேல்யூ இந்த சைடோட வேல்யூ ஈக்குவல். இதனால இது ஈன்னு இருக்கிறதுனால சரி. அப்போ ரெண்டு ஈக்குவல்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு? A ஸ்டார் B ஈக்குவல் டு A ஸ்டார் C. சரிங்களா? அப்போ ரெண்டு ஈக்குவல் இந்த E எலிமினேட் பண்ணி நான் ரெண்டு ஈக்குவல் ஆகிடும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? இந்த எலிமெண்ட் வருது. அப்போ இந்த எலிமெண்ட் போது இப்போ என்ன பண்ண போறோம்னா A இன்வெர்ஸ் 3 மல்டிப்ளை A இன்வெர்ஸ் 3 மல்டிப்ளை பை ஸ்டார். அப்படின்னா மீனிங் என்ன? A இன்வெர்ஸ் வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அப்போ என்னாச்சு? 3 மல்டிப்ளைனா முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு? A இன்வெர்ஸ் ஸ்டார் A ஸ்டார் B ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் ஸ்டார்
ஏ ஸ்டார் சி. இப்போ என்னது ஜி வந்து குரூப். ஜி வந்து குரூப்னா ஒரே ஆப்ரேட்டர் 3 டிஃபரெண்ட் எலிமெண்ட்னா அசோசியேட் லா அப்ளை பண்ணுறேன். அசோசியேட் லா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஏ ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ரைட் சைடு அசோசியேட் லா ஏ ஸ்டார் ஏ ஸ்டார் சி. இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கிறேன்? அசோசியேட் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னது ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ என்ன? ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ வந்து இ. அப்போ என்னாச்சு? இ ஸ்டார் பி ஈக்குவல் டு இ ஸ்டார் சின்னு வரும். இது என்ன ப்ராப்பர்ட்டி? இன்வர்ஸ் லா. எதனால? ஜி வந்து குரூப்னால. ஜி வந்து குரூப்பாக இருக்கிறனால இந்த லா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் குரூப்னா. அதனால இந்த ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரி, அப்போ அடுத்து என்னது? இ ஸ்டார் பின்னா ஐடென்டிக்கலாம். இ ஸ்டார் பின்னு என்ன கிடைக்கும்? பின்னு கிடைக்கும். அதே மாதிரி இ ஸ்டார் சின்னு என்ன கிடைக்கும்? சின்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு என்னது? ஜி இஸ் எ ப்ரூவ் அண்ட் சாட்டிஸ்ஃபை த ஐடென்டிட்டி. அண்ட் சாட்டிஸ்ஃபை த ஐடென்டிட்டி. அப்போ என்னாச்சு? பி ஈக்குவல் சின்னு கிடைச்சிருச்சு. அப்போ என்னாச்சு? நான் சொன்னது வந்து பி கமா சி 2 இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேங்க. ஸ்டார்டிங் கேஸ் என்ன எடுத்துக்கிறேன்? பி கமா சி 2 இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்க, 2 இன்வர்ஸ் எலிமெண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். பட் என்னாச்சு? 2 இன்வர்ஸ் என்னதான் சொல்றாங்க? 2 இன்வர்ஸ் டிஃப்ரெண்டாக எடுத்தாலும் அது ஈக்குவலாக தான் வருது அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? எண்ட் ஆஃப் ப்ரூஃப் பாருங்க, 2 ஈக்குவல் தான். நீ 2 டிஃப்ரெண்ட் எடுக்க முடியாது. ரெண்டுமே சேம் எலிமெண்ட் தான் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் தவிர வெவ்வேறு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ரூஃப் ஆகுது. அப்போ யூனிக்னு என்ன பண்ண போறீங்க? 2